இந்த அஞ்சலி பண்றதெல்லாம் உண்மையிலேயே கரெக்ட்டா, தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதாவது ஏற்கனவே பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அவ மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கா. இதுல வேற வந்து பார்த்தீங்கன்னா, மேலும் மேலும் தப்பு பண்ணி இப்படிலாம் வந்து மாட்டிக்குவான்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல. ஆனா இந்த அஞ்சலியோட இந்த ஒரு குணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவ வந்து கார்த்திக்க வந்து விட்டுட்டு போனது. அதாவது கார்த்திக் அவள விட்டுட்டு போனது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 நல்ல விஷயம் தான் சொல்லணும். அதுவும் அத வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ பண்ணி பிரியா கூட வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கும். ஆனாலும் நம்ம இலக்கியா இருந்துட்டு, இப்போ நம்ம பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலா ஏற்பாடு தானே பண்ணியிருக்காங்க. அதே ஒரு விஷயத்த வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலியோட மனச மாத்தி, கார்த்திக் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சு, கார்த்திக் மேல வந்து அதாவது கார்த்திக்கோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய பிளானும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அஞ்சலி இருந்துட்டு ஒருத்தவங்க கால்ல விழுந்து கதறி எழுதிட்டு இருக்கா. "ஐயய்யோ! என்ன விட்டுருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன்." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கதறிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்து கார்த்திக் கூட சேர்த்து வச்சுருங்க அப்படின்ற மாரியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது யாரு, என்ன, ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க வேலையில பிஸியா இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அஞ்சலி அந்த டாக்குமெண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஎஃப் போடுறதுக்கு பார்க்கும்போது, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்ட போட்டு நம்ம இலக்கியா இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சுடுறாங்க. கடைசியில அஞ்சலிக்கும், அவங்க அம்மாவுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் "நீ என்ன தேடிட்டு இருக்க அஞ்சலி? உள்ள இருக்கிற அந்த இத தானே தேடுற?" அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியா உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இலக்கியா உனக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே ரூ. 10,00,000 பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, பிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருந்தது. அதுதான் ஆர்டிஓ போட்டீங்கல்ல, உன் பேர நாமினி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? இது என் அப்பாவோட சொத்து. நான் வந்து பார்த்தீங்கன்னா விப்பேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது நம்ம வசந்த் கிட்ட வந்து சொல்றாங்க. "வசந்த் முதல்ல அந்த சாவிய வாங்கி, அந்த பீரோலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது டாக்குமெண்ட்ட வந்து எடு. அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே அங்க இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்து வித்து அழிச்சு தின்னுடுவாங்க." அப்டின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு அஞ்சலி, நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, உன் மேல வந்து கரிசனம் காட்டலான்னு தான் நெனச்சுட்டு இருந்தேன். ஏன்னா, எப்போ வந்து நீ மேலும் மேலும் தப்ப மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கியோ, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதுக்காக காட்டணும்? வேற வழியே கிடையாது. உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, டீல்ல விட்டுட்டு கார்த்திக்கு இன்னொரு கல்யாணத்த பண்ணி வைக்க வேண்டியது தான் என்னோட கடமையா இருக்கும்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் அஞ்சலி இருந்துட்டு அதாவது நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, உடனடியா ராத்திரி நேரம்னு கூட பார்க்காம நேரா கிளம்பி இங்க வந்துடுறாங்க. ஏன்னா, அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அதாவது இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ரூ. 20,00,000 அ மதிப்பிலான ஒரு சொத்து அப்படின்னும்போது, ஆனா அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாசிலா மணியோட உயிரே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு முடிவ நம்ம இலக்கிய எடுத்து நேரா அங்க கிளம்பி போறாங்க. அந்த அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்றது மட்டும் இல்லாம, கடைசியில அஞ்சலிக்கு வேற வழியே இல்ல அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. "இலக்கியா என்ன மன்னிச்சிரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணது ஒத்துக்கிறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம இலக்கியாவோட கால்ல விழுந்து இப்போ மடிப்பிச்சை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்கா. கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா இப்ப சேர்த்து வைக்க சொல்லி, "அஞ்சலி நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்ன கார்த்திக் கூட போய் சேர்த்து வச்சுட்டேன்னு வையேன், நீ அதுக்கப்புறம் என்னலாம் ஆட்ட போடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீயா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கோட அரும உனக்கு புரியணும். குடும்பம்னா என்னன்னு தெரியணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லாமே புரியும். அதுவரைக்கும் உனக்கு தெரியாது. நீ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே புரிஞ்சு கார்த்திக் கூட ஒண்ணு சேரியோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லதா நடக்கும்." அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேயே கதற விட்டு கிளம்பிடுறாங்க நம்ம இலக்கியா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.